ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜைன். இன்றைக்கும் பாடசாலை மாணவர்கள் சம்மந்தமாக தான் பேச போகிறோம். அதாவது பிள்ளை ஒரு மிஸ்டேக் செய்து நாங்கள் அதுக்கு ஏசுகிறோம். பட் திரும்பவும் பிள்ளை ஒரு மிஸ்டேக் செய்துன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் பாஸ்டில் நடந்த அதே அந்த மிஸ்டேக்கையும் இப்போ நடக்கிற இந்த இஷ்யூவையும் சேர்த்து வச்சு பிள்ளைக்கு திரும்பவும் ஏசுகிறேன். அதாவது பழைய விஷயங்களையும் சேர்த்து வச்சு பிள்ளைய லேபிள் பண்ணுறது தான் சொல்கிறேன். இப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் எப்படி டீல் பண்ணுறது, பிள்ளை என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக நாங்கள் நினைக்கிற பிள்ளைக்கு திரும்ப திரும்ப அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி ஏசுறதினூடாக அந்த பிள்ளை திருந்தும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் உண்மையாகவே பிள்ளைகளுக்கு ஏசுவோம். அதாவது அவங்களோட மிஸ்டேக்ஸை சுட்டி காட்டுவோம். பட் பிள்ளை அதை யோசிக்கும், என்னது நான் அப்போ செஞ்ச ஒரு பிள்ளைய இப்போ இந்த பிள்ளையோட சேர்த்து வச்சு என்னை ஏசுறாங்களே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் பிள்ளை வரும். இதன் காரணமாக பிள்ளை தன்னைத்தானே தாழ்வாக நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தான் நீங்க பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்கன்றது தான் உண்மை. பொதுவாக பிள்ளைகளோட நன்மைக்காக அப்படின்னு சொல்லி நாங்க யூஸ் பண்ற ஃப்ரேசஸாக, நீ எப்பவும் இப்படித்தான், உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் விளங்காது, இந்த சின்ன வேலையை கூட உன்னால செய்யல, நீ சின்ன வயசுலேருந்தே இப்படித்தான், இல்லாட்டி உங்களோட நாணவும் இப்படித்தான் அப்படின்னு நாங்கள் கேஷுவலாக சொல்லுவோம். இதை நான் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு அது ஹாஷாக இருக்கிற மாதிரி தோன்றினாலும் நாங்கள் இதை சர்வ சாதாரணமாக எங்களோட பிள்ளைக்கு, எங்களோட மாணவர்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை பிரயோகங்களாக தான் காணப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மாணவர்களை தன்னை தாழ்வாக நினைக்கக்கூடியதாக அமையும் என்றதுல எந்த சந்தேகமும். ஸோ இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற மாணவர்கள் தொடர்ச்சியாக இப்படியான வார்த்தை பிரயோகங்களை கேட்கறதுனால அவங்களோட கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தன்னால ஒன்றும் செய்ய இயலான்ற ஒரு முடிவுக்கு அவங்களே வருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் குறையும். தனிமையை விரும்பி தன்னை தானே தனிமைப்படுத்தி கொள்ற மாணவர்களாக, பிள்ளைகளாக இவங்க காணப்படுவாங்க. எந்த வேலை செஞ்சாலும் பெர்ஃபெக்டா செய்யணும் என்ற பயமே அந்த பிள்ளைகளுக்கு அந்த வேலைகளை நல்லபடியா ஒழுங்காக செய்ய முடியாமைக்கான காரணமாக அமையும். இந்த பிள்ளை எந்த விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடாம ஒதுங்கி இருக்கிற சந்தர்ப்பங்களை எங்களுக்கு பார்த்துக்கொள்ள. தான் என்ன சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்ற பிள்ளை அதை கருத்திட்டு கொண்டு உண்மையா பேசாது. என்ன சொல்லி வேலையிலேயே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, ஸோ நான் பேசாம அப்படியே உற்றுவோம் அப்படின்னு அந்த ஒரு முடிவுக்கு பிள்ளை வரும். ஸோ இப்படியாக இடர்படுற மாணவர்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்க போனால், இதில் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, பிள்ளை ஒரு தவறு செஞ்சால் அந்த தவறை பற்றி மட்டும் பேசணும். அந்த பிள்ளை இதுக்கு முதல் செஞ்ச தவறுகளையும் சேர்த்து வச்சு அந்த டிஸ்கஷனை செய்யாதீங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், பிள்ளை தவறு செய்யுதுன்னு சொன்னால் அந்த தவறையும் அந்த மிஸ்டேக்கையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க. உதாரணமாக எக்ஸ் என்ற மாணவன் ஒரு பிள்ளை செய்கிறான்னு சொன்னால் அவன் அப்படித்தான் என்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்த பிறகு அந்த தவறை விசாரிக்காதீங்க அல்லது அந்த பிள்ளையோட பேசாதீங்க. முதல்ல விசாரிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வாங்க. அது முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. மூணாவது விஷயம், பிள்ளை தவறு செஞ்சால் அந்த தவறை தனிமையில் திருத்துங்க, ப்ரைவேட்டாக திருத்துங்க. பப்ளிக்கில் தகாத வார்த்தைகளை பிரயோகித்து நாங்கள் அந்த பிள்ளையை திருத்த போனால் நிச்சயம் அந்த பிள்ளை திருந்தாது. அது இன்னும் அந்த வேலையில் ஈடுபடுற சந்தர்ப்பங்களை தான் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ கட்டாயம் ஒரு மாணவனை அல்லது எங்களோட பிள்ளையை நாங்கள் சரிப்படுத்தணும், அதை ப்ரைவேட்டாக நாங்கள் செய்யணும். கடைசியாக நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த பிள்ளைய நாங்கள் திருத்துறதுக்கு எங்களோட அட்வைஸை சொல்லியோ அப்படி இல்லாட்டி நாங்கள் திட்டம்னு சொன்னால், ஏசிட்டம்னு சொன்னால், அந்த பிள்ளைக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை திரும்ப ரிப்பேர் பண்ணுங்க. அதை அப்படியே விட்டுட்டு வராமல் கடைசியில் ஒரு ஆசிரியர்னா நீங்கள் ஒரு வில்லன் அல்லது வில்லியாகவும் பேரண்ட்ஸும் அப்படி எதிரியாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் பிள்ளைகளை ஏசிட்டோம்னு சொன்னால் அதை ஏன் நாங்கள் செஞ்சோம் என்ற எக்ஸ்பிளனேஷனை அந்த பிள்ளைக்கு கொடுங்க. அப்படி கொடுக்குற நேரம் பிள்ளை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஏசிட்டு அப்படியே வந்துடாம அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப ரீபவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இதில் நாங்கள் மிகவும் முக்கியமான விடயமாக கருத வேண்டியது, பிள்ளைகள் பர்ஃபெக்டான ஆக்கள் இல்லை, அவங்க தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது, பிள்ளை செய்கிற ஒரு தவறு அவன் லைஃப் லாங் லேபலாக மாறிடக்கூடாது.
இந்த 2 விஷயத்துலையும் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோட சரியான முறையில் டீல் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை நாங்கள் கையாளணும். இந்த விஷயம் பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.